ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிரேட் 10 சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரியல் நம்பர்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் ரேஷ்னல் அண்ட் இரேஷ்னல். ரேஷ்னல் அண்ட் இரேஷ்னல் டெப்த்தாக போகிறதுனாடி நம்ம கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, 2, 3, 4 வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ எல்லா நம்பர்ஸுமே இருக்கும், பாசிட்டிவ் எல்லா நம்பர்ஸுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு W ஃபார் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 அதில் வந்து ஃபுல்லாக நேச்சுரல் நம்பர்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஜீரோலேருந்து நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நேச்சுரல் பாசிட்டிவ் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு ஜி ஃபார் இன்டீஜர்ஸ். அதாவது நெகட்டிவ் இன்ஃபினிட்டி டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. அப்படின்னா நெகட்டிவ்னா ஆல் நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் 0. Q எதை மீன் பண்ணுதுன்னா ரேஷனல் நம்பர்ஸ், அதாவது P/Q. இதை வந்து என்ன சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா P and Q பிலாங்ஸ் டு Z. ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்டில் இருக்கும், அதாவது P/Q டிவிஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா டினாமினேட்டர் வந்து எப்போவுமே நமக்கு வந்து 0வாக இருக்கக்கூடாது. 0 வந்துச்சுன்னா அது வந்து மீனிங்லெஸ். ஸோ மேலே 0/1 இருக்கலாம், பட் 1/0 இருக்கவே கூடாது. Q டேஷ்னா இரேஷனல் நம்பர்ஸ். P/Q வந்து நாட் சாட்டிஸ்ஃபை ஆகாது. பிகாஸ் நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னா சர்ட்ஸ் அதாவது ஸ்கொயர்ஸ் அண்ட் சர்ட்ஸ் அப்படின்னு SURDS பார்த்துருப்போம். அது வந்து சர்ட்ஸ் இருக்க வேல்யூஸ் தான் இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அது மாதிரி. ரியல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் நேமே வந்து சாப்டர் இன்ட்ரோடக்ஷனே வந்துட்டு ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் எல்லா டைப்புமே இருக்கும். ஸ்கொயர் வேல்யூஸ், அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூஸ், இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூஸ். ஏன்னா ரேஷனல் ரெண்டுமே கவர் ஆகுது இல்லையா, அதனால் டெசிமல்ஸ்லேயே இருக்கலாம். ஏன்னா P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். தென் நெக்ஸ்ட் 0, நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் பை வேல்யூஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். சார் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா இமேஜினரி நம்பர்ஸ். இது வந்து நீங்கள் 11th 12th தான் படிப்பீங்க. ஸோ அப்படின்னு அந்த டேர்ம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதாவது டேபிள்ஸில் எந்த டேபிள்ஸ்லேயும் போகாது. ஒன் டேபிளில் அண்ட் அந்த என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த டேபிள் தவிர வேறு எந்த டேபிள்ஸுமே இன்க்ளூட் ஆகாது. ஸோ தட் இஸ் கால்ட் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ அதுக்கு தான் வந்து ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். இது வந்து 1 மார்க் அடிக்கடி கேட்பாங்க. ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் சொன்னோம். ஏன்னா 1 அண்ட் இட் செல்ஃப். அதுக்கு என்ன அர்த்தம்னா 1 டேபிளில் தான் போகும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸ்லாம் பாருங்கள், அந்த டேபிள்ஸில் அந்தந்த நம்பர் டேபிள்ஸில் மட்டும் தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 டேபிள் பாருங்கள், 2 1s are 2. ஸோ 2 டேபிளே 1 டேபிளே மட்டும் தான் போகும். அதான் பெரிய நம்பர் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 11 எடுத்துக்கோங்க, 5 எடுத்துக்கோங்க. 1 டேபிள் அண்ட் 5 டேபிளில் மட்டும் தான் போகும், வேறு எந்த டேபிள்ஸ்லையும் போகாது. ஸோ 11 எடுத்துக்கோங்க, 11 டேபிள் அண்ட் 1 டேபிளில் மட்டும் தான் போகும். அதாவது அது வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? காம்போசிட் நம்பர்ஸ்னால் அதர் தென் ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பர்ஸ். அதாவது டேபிள்ஸில் போகிறது எல்லாமே காம்போசிட் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 4, 8, 9, 12, 15, 16. ஸோ எல்லாமே டேபிள்ஸில் போகும். ஓகேவா? அதாவது மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதாவது வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் போவோம், 2 டேபிள் போவோம், 4 டேபிள், 8 டேபிள், 16 டேபிள் எல்லா டேபிள்ஸ்லையுமே போகும். அதாவது 2 ஃபேக்டர்ஸ்னால் அந்த டேபிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து 17 பாருங்களேன், 1 டேபிள் அண்ட் 17 டேபிள் மட்டும் தான் போகும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 21 எடுத்துக்கோங்களேன், 1, 3, 7, 21 எல்லா டேபிளில் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 32 பாருங்கள், 1, 2, 4, தென் 8 டேபிளில் போகும், 16 டேபிளில் வரும். அதுக்கப்புறம் இந்த 32 டேபிள்ஸ்லேயே வரும். ஓகேவா? அது 1 32 இல்லாமல் எல்லா ஃபேக்டர்ஸ்லேயும் வரும். இப்போ பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். த ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? அதுக்கு முன்னாடி 1 பாருங்கள், நெய்தர் ப்ரைம் நார் காம்போசைட். ஸோ 1 வந்து எதுலையுமே இன்க்ளூட் ஆகாது. அதாவது ப்ரைம் நம்பரும் சொல்ல முடியாது, காம்போசைட் நம்பர் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் த ஸ்மாலஸ்ட் ஈவன் ப்ரைம் நம்பர். அது ஒன்லி 1 ப்ரைம் நம்பர்னாலே ஒன்லி 1 ஈவன் ப்ரைம் நம்பர்னாலும் 2 தான். ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர்னாலும் 2 தான். த ஸ்மாலஸ்ட் காம்போசைட் நம்பர்னால் அது 4லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது காம்போசைட் நம்பர்ஸ், அது டேபிள்ஸில் போகிறது. அப்புறம் ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 0, நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. நெக்ஸ்ட்டு பை இஸ் ரேஷனலாக இரேஷனலாக கேட்பாங்க. ஓகேவா? நம்ம வந்து இரேஷனல் சொல்லணும். ஏன்னா 22/7 இது வந்து என்னென்னா நான் டெர்மினேட்டிங். ஓகேவா? எண்டே இருக்காது. நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங். அதாவது ரிப்பீட்டும் ஆகாது, டேர்ம்ஸ்லாம் ரிப்பீட் ஆகாது. நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங். அதேமாதிரி √2, √5 எல்லாமே இது என்னது எல்லாமே வந்து இரேஷனலில் தான் வரும். ஓகேவா? ரேஷனல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்லாம் வரும். இன்னும் டீட்டெயிலாக டெப்த்தாக இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரியல் நம்பர்ஸ் அதில் வந்து 2 சர்க்கிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரேஷனல் அண்ட் இரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் இரேஷனல் என்னென்னு பார்த்துடலாம். நெகட்டிவ், அதாவது நான் டெர்மினேட்டிங் வேல்யூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரூட் டேர்ம்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக எல்லாருமே மற்ற ஸ்கொயர் ரூட் டேர்ம்ஸ் எல்லாமே இருக்கும். தென் பை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேஷியோ பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1, 2, 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ் தான் என்ன அர்த்தம்னா 0, தென் இன்க்ளூடிங் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்டீஜர்ஸ்னால் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி டு
பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் 0, அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் ப்ளஸ் இந்த ஹோல் நம்பர்ஸ் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் வேறு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரேஷனல் நம்பர்ஸ்னால் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகாத ரேஷனல் நம்பர்ஸ், நேச்சுரல், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ். ஸோ இது எல்லாமே ஆட் ஆகிருக்கும், ப்ளஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி டெசிமல் பிளேசஸ், ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட், எல்லா ஃபார்மேட்லேயும் இருக்கும் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா Q, கேபிட்டல் Q அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டாபிக் பேஸ் பண்ண ஒர்க் ஷீட்ஸ் வந்து பின்னாடி வச்சுருக்கேன். 1 by 1 அப்பப்போ அந்த சாப்டர்ஸ் முடிக்க நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 மார்க்ஸில் அட்டன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் ஏ ஹோல் நம்பர். இதுக்கு என்ன அர்த்தம்? ஹோல் நம்பர்ஸ் மீனிங் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் ப்ளஸ் அந்த 0. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இம்பார்ட்டண்ட்டாக ரேஷனல் இரேஷனல் டிஃப்ரென்ஸாக பார்க்க போகிறோம். P by Q வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். தென் Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டினாமினேட்டரில் எப்போவுமே 0 இருக்கக்கூட அதை தான் மீன் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்டில் இதில் நெகட்டிவ் நம்பர்ஸ் 0 எல்லாமே வந்துருக்கும். 0 by 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் தென் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, 9 அது மாதிரி இதெல்லாம். பட் இரேஷனல் நம்பர்ஸில் வந்துட்டு P by Q வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, 3, 5 இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. பை வேல்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது வந்து நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். தென் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் வரும். இதில் வந்துட்டு அப்படி இருக்காது. தென் டெசிமல் எக்ஸ்பென்ஷனில் பாருங்கள், நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிகரிங். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். ஃபஸ்ட்டு ரேஷனல் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனை வந்துட்டு சால்வ் பண்ணிங்கன்னா, டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 or 3 டெசிமல் பிளேசஸில் எண்ட் ஆயிரும். பட் இரேஷனில் அப்படி ஆகாது, டெர்மினேஷன் இருக்காது, அதாவது நாட் எண்டட். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். டெசிமல் எக்ஸ்பென்ஷன்ஸில் டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் இருக்குது. அதில் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் இருக்குது. இல்லை டெர்மினேட்டிங் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது ரேஷனலில் தான் வரும். நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்னா டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் ஒரே வேல்யூ சேமாக வரும். நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங்னா டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் ஒரு ரிப்பீட் ஆகாது, ஒரே வேல்யூவா. பையோட வேல்யூ என்னது? 22/7. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். 3.14 அப்புறம் நிறைய வேல்யூ இருக்குது, எண்டே ஆகாது. அதனால அது வந்து இரேஷனல். இந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி நிறையா ஒர்க் ஷீட்ஸ் வச்சுருக்கேன், சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் எதாவது டவுட்ஸ் இருக்குது, இன்னும் உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட் வந்து ரேஷனலாக இரேஷனலான்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் பாருங்கள், எடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் அந்த பாக்ஸில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.